அதாச்சும் கைஸ் நீங்கள் எப்பயாச்சும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. அந்த ஐடியா இல்லாதனால தான் வந்து நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செய்யறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லோன்லியாக எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. டு பி ஃப்ரேங்க், இந்த வீடியோ வந்து ஒரு 8 months முன்னால் தான் ஷூட் பண்ணேன். ஒரு 9 months ஆகிட்டு இருக்கும். பட் இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து ரொம்ப சூப்பரான கண்டென்ட். லோன்லினஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறது அப்படின்ற விஷயத்த சூப்பராக பேசியிருக்கேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 4 to 5 minutes மேபி உங்களுக்கு போரிங்காக இருக்கலாம். பட் போக போக நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கேட்டால் இந்த வீடியோ வந்து எல்லோரும் மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன வயசு பெரிய வயசில் இருக்குது யாராக இருந்தாலும் சரி மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எண்ட் வர பாருங்கள். நிறைய இன்சைட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு தாட்டாக எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, வாட்ச் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நாளாக லோன்லியாக இருக்கேன், அதாச்சும் நான் ஒரு எமோஷனலாக இருக்கேன், அப்பப்போ டிப்ரெஸ்ட் ஆகிறேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்காக தான். எப்படி உங்களோட எமோஷன் உங்கள் கூட என் கூட எல்லாருக்கூடையும் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு, எப்படி நம்மளை லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிது, அதை சுற்றி என்ன இருக்குது, உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கூடவே எப்பயும் இருக்கணுமா, நம்ம ஏன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம், அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கிறிஸ்பாக பேசுவோம் வாங்க. ஆக்சுவலாக கைஸ் அதுக்கு முன்னாடி நான் மோர் தென் 6 months வந்து தனியாக தான் இருக்கேன். என்னை சுற்றி யாரும் இல்லை, அதாச்சும் எனக்கிட்ட கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு யாரும் இல்லை. அதாச்சும் பார்த்தா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தனியாக தான் இருந்திருக்கேன். அதாச்சும் நான் வந்து யாரு கூட அவ்வளோ வந்து மிங்கிளும் ஆக மாட்டேன். என்னோட காலேஜ் படிக்கும் போதும் சரி, என்னோட பிஜி டிகிரி படிக்கும் போதும் சரி, அவ்வளோவா யாருக்கூடையும் க்ளோஸ் ஆக மாட்டேன். அப்படியும் இருந்தும் இப்போ நான் வந்து தனியாக சென்னைக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன், பெங்களூரில் இருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் நான் மோஸ்ட்லி அப் டு 90% வந்து நான் வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் எப்பயுமே ஃபீல் பண்ணதே இல்லை. நான் ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஏன் ஒரு சிலர் வந்து எல்லாரும் சுற்றி இருந்தாலும் லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, யாரும் இல்லைனாலும் நம்மளுக்காக யாரும் இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கிறிஸ்பாக பேசுவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி கேஸ் நான் வந்து லோன்லியாக இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. அது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாச்சும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் எப்பயுமே வந்து நம்ம வந்து லோன்லியாக தான் இருக்கும். எப்பயுமே 24/7 வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட எப்பயுமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம லைஃப்பில் நடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம க்ரோ ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம லோன்லியாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம கூட ஒருத்தர் இல்லை, நம்ம லோன்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கொலீக்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அது எப்பயுமே எல்லாமே வந்து பர்மனன்ட் கிடையாது அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்காங்க. நாங்கள் வந்து லோன்லியாக இருக்க பழகிக்கன்னு சொல்லல, லோன்லியாக இருக்கோம், நம்ம லோன்லியாக தான் இருக்கணும், அது வந்து அந்த ஸ்டேட் தான் ரியாலிட்டி அப்படின்றத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு தான் எனக்கும் தான். ஆக்சுவலாக பார்த்தா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து லோன்லியாக இருக்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து லோன்லியாக இருக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ, நம்மளுக்குன்னு ஒரு ட்ரூவான ரிலேஷன்ஷிப் இல்லையோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு நினச்சி பயப்படுறாங்க. இந்த ஃபியர்ன்ற இந்த எமோஷன் ப்ளே பண்ணுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து லோன்லியாக இருக்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே பேக்லேருந்து புஷ் பண்ணுறது என்னென்னா எமோஷன், அதாச்சும் ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷன் தான் இதை புஷ் பண்ணுது. ஆக்சுவலாக கைஸ் நான் ஒரு சில டைம் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எதனால் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம், என்ன விஷயம் அங்கே நான் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணி பார்த்தா, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்னை காப்பாற்றுறதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, நமக்குன்னு யாரும் அந்த டைமில் இல்லாத போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி தான் நான் லோன்லியாக இருக்கேனே தவிர எனக்கு லோன்லியாக இருக்கிறதுக்கு எப்பயுமே பயமாக கிடையாது. ஐ திங்க் இதே தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ் நான் வந்து லோன்லியாக இருக்கும்போது தான் மோர் ப்ரொடக்டிவ், மோர் க்ரியேட்டிவ், மோர் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து லோன்லியாக இருக்க ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களால் லோன்லியாக சந்தோஷமாக இருக்க முடியல, ஊரில் இருக்க யார் வந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களெல்லாம் இருக்கணும், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து மஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஏன் மோஸ்ட்லி வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து நான் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஜி, ஹாஸ்டல், காலேஜில் எங்கேயாச்சும் இருக்குனாலும் சரி, நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது ஆக்சுவலாக என்ன செய்கிறது வந்து தடுக்குவாங்க. அதாச்சும் வீட்டில் இருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு ஓகே இருந்தால் அவங்க தடுப்பாங்க, காலேஜ் ஹாஸ்டலில் இருந்ததுன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து லோன்லியாக இருக்க ப்ரிஃபர் பண்ணுறேன். அதாச்சும் நான் ஒரு விஷயத்த செய்யணும், அந்த விஷயத்த செய்கிறது வந்து யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது
அப்படின்ற ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பேன். அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து லோன்லியாக இருக்கிறது வந்து 100% ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தா நான் எங்கே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு க்ளோஸான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ண மாட்டேன். அதாச்சும் நான் ஒரு விஷயம் செய்யணும், ஒரு செட் ஆஃப் விஷயத்தை செய்யணும், அந்த செட் ஆஃப் விஷயத்தை செய்யறது வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல வந்து நான் செம்ம கான்சென்ட்ரேட்டடாக, அதாச்சும் நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த சர்க்கிளெல்லாம் கிரியேட் பண்ணுறதுல செம்ம கான்சென்ட்ரேட்டடாக இருப்பேன். அதாச்சும் இங்கே என்ன விஷயம்னா கைஸ், லைக் மைண்டட் பீப்புள் வந்து லைக் மைண்டட் பீப்புளோட இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாச்சும் ஒரு சிலர் வந்து ஃபன்னாக இருக்கணும், எப்போ ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் கூட தான் மோஸ்ட்லி கனெக்டடாக இருப்பாங்க. இல்லைனா ஒரு பக்கம் வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து க்ரோ ஆக போகிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன், நான் வேறு ஒரு விஷயம் செய்ய போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் கூட தான் கனெக்ட் ஆகணும், அவங்க கூட தான் அந்த டீப்பான பாண்டோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்து இதுவரை நான் என் கூட இருந்த சர்க்கிளில் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புளை, அதாவது எக்ஸாக்டாக என்னோட மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புளை வந்து நான் மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் பார்க்கல. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா யாருக்கூடையும் க்ளோஸ் ஆகாது இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ஒரு ரீசனை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா சர்க்கிளையும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கைஸ் இங்கே ஏன் மோஸ்ட் ஆஃப் பீப்புளால் வந்து லோன்லியாக இருக்க முடியல அப்படின்னு பார்த்தா, அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறது, நான் லோன்லியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா அவங்ககிட்ட இல்லை. ஏதாச்சும் நான் வந்து லோன்லியாகவே இருந்துருவணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபியர், அந்த தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். அதனால தான் லோன்லியாக இருக்க முடியல அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன தான் நம்ம வந்து ஃபோன், லேப்டாப் எல்லாம் வச்சு நோண்டிகிட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் அதையே நோண்டிகிட்டு இருக்க முடியும்? அதாச்சும் நம்மளுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டுமே, நம்ம ரொம்ப லோன்லியாக இருக்குமே, எதுவுமே இல்லாத போயிடுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன மைண்ட் செட்னால தான் வந்து பீப்புள் வந்து லோன்லியாக இருக்க வந்து பயப்படுறாங்க. அதாச்சும் அந்த டைம் வந்து நான் என்ன செய்கிறது, என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கோல், ஐடியா, பிளான் இந்த மாதிரி இல்லாத இருந்தால் தான் நம்ம வந்து லோன்லியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் 100% நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஐடியா, கோல், பிளான் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லைனா கண்டிப்பாக யாராலுமே லோன்லியாக இருக்க முடியாது. என்னதான் ஃபோன், இன்டர்நெட், லேப்டாப் இருந்தாலும். இந்த லோன்லினஸை வந்து நான் வந்து எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுவேன்னா, எனக்குன்னு வந்து ஒரு லாங் டேர்ம் கோலை வந்து செட் பண்ணிடுவேன். அதாச்சும் வந்து நான் வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தை அட்டைன் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய கோல், நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிடுவேன். அந்த லாங் டேர்ம் கோலை வந்து சின்ன சின்னதாக சங்க் பண்ணி அது என்ன செய்யணுமோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சின்ன சின்ன கோல் மாதிரி செட் பண்ணிடுவேன். அதாச்சும் வந்து இந்த மந்த்தில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு லாங் டேர்ம் விஷன், இந்த இயரில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்தால் அதை நோக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன், நாளைக்கு காலையிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாள் நாள் நைட்டே வந்து நான் பிளான் பண்ணிடுவேன். காலையிலேருந்து வந்து புக் படிக்க போகிறோம், எக்ஸசைஸ் செய்ய போகிறோம், ஒரு பாட்காஸ்ட் கேட்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், வீடியோவை வந்து எடிட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்ட்டு அடுத்த நாளாக வந்து நான் முன்னாலே வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். அடுத்த நாள் வந்து நான் இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். அதனால் எனக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த டைமில் அதுதான் செய்ய போகிறேன்னு ஒரு ஐடியா, பிளான், கோல் எல்லாம் இருக்குன்னா அந்த டைமில் வந்து உட்காந்து நான் லோன்லியாக இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். அந்த விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடக்டிவாக அந்த விஷயத்தை செஞ்சுட்ருப்பேன். இப்படி தான் கைஸ் நான் வந்து லோன்லினஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிப்பேன். அதாச்சும் கைஸ் நீங்கள் எப்பயாச்சும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. அந்த ஐடியா இல்லாதனால தான் வந்து நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செய்யறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லோன்லியாக எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக கைஸ் இந்த லோன்லியாக இருக்கும்போது வந்து எமோஷன் வந்து வேறு லெவல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தா கைஸ் 2 மைண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரேஷனல் மைண்ட், இன்னொன்று வந்து எமோஷனல் மைண்ட். இந்த ரேஷனல் மைண்ட்னா என்னென்னா, நம்ம வந்து எப்போதாச்சும் எஃபெக்டிவாக திங்க் பண்ணுறோம், இப்போ ஏதாவது ஜாப் செய்யும் போது திங்க் பண்ணுறோம், ஏதோ ஒரு டைமில் வந்து வேறு லெவலில் நாலேஜபிளாக திங்க் பண்ணுறோம், அதாச்சும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோன்னு இல்லையா, அதுதான் வந்து ரேஷனல் மைண்ட். அந்த மைண்ட் வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து வேறு லெவல் செய்யும். ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் வந்து எமோஷனல் மைண்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா இம்பல்சிவாக திங்க் பண்ணும், இல்லாஜிக்கலாக திங்க் பண்ணும், ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும். அதாச்சும் ஒரு சில விஷயத்தை நினச்சி எனக்கு அது இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வைக்கும், ஒரு சில விஷயம் இல்லையே அப்படின்ட்டு ஃபியர் பண்ண வைக்கும். இந்த மாதிரி இல்லாஜிக்கலாக கொஞ்சம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த எமோஷனல் மைண்ட். ஆனால் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லோன்லியாக இருக்கிறது எது வந்து மோஸ்ட்லி பேக்லேருந்து புஷ் பண்ணதுன்னு பார்த்தா இந்த எமோஷனல் மைண்ட் தான். என்னதான் நம்ம வந்து ரேஷனல் மைண்டில் பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக இருக்கும், வேறு லெவலில் இருந்தாலும் எமோஷ்னலாக வீக்காக இருந்ததுன்னா அது வேலைக்கு ஆகுது. ஸோ அந்த எமோஷனல் மைண்டை வந்து நம்ம அழகாக கண்ட்ரோல் பண்ணி இந்த ரேஷனல் மைண்டை வந்து அழகாக யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டோட பேலன்ஸ் தான் வேறு லெவல் சக்ஸஸ் கொடுக்கும். லைஃப்பில் சக்ஸஸாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த எமோஷனல் மைண்டை வந்து அழகாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஆக்சுவலாக கைஸ் இந்த எமோஷன்லையுமே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் எமோஷன், ஒன்று வந்து நெகட்டிவ் எமோஷன். பாசிட்டிவ் எமோஷனாக அதாச்சும்
ஹாப்பினஸ், லவ், செக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம்னு பார்த்தா நெகட்டிவ் எமோஷன். அதாச்சும் இந்த பக்கம் ஆங்கர் ஆகிறது, ஃபியர் ஆகிறது, ஜெலஸ் ஆகிறது, இதெல்லாம் பார்த்தா நெகட்டிவ் எமோஷன்ஸ். நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை வந்து நம்மளோட திங்கிங் கூட மிக்ஸ் பண்ணுங்கன்னா அதோட வைப்ரண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதே இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை மட்டும் நம்மளோட அந்த எமோஷன் அந்த திங்கிங் கூட மிக்ஸ் பண்ணுங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை வந்து மாஸ்டர் பண்ண வேண்டியது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இதெல்லாம் எங்கே நீங்கள் கற்றுக்கலாம்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து உங்களோட எமோஷன்ஸை பற்றி வேறு லெவலில் பேசி வச்சுருப்பாங்க. அந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. அது பக்கம்னு பார்த்தா அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்லேயும் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களோட எமோஷன்ஸ் அதெல்லாம் பற்றி நல்லா பேசியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த 2 புக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செக் அவுட் இல்லை, படித்து பாருங்கள். இங்கே வந்து மோஸ்ட்லி லோன்லினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கூட வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாச்சும் வந்து எனக்காக ஒரு பொண்ணு இல்லையே, ஒரு பையன் இல்லையே, எனக்காக கேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு ஆப்போசிட் ஜென்டர்லேயே அப்படின்னு நினச்சி இதை போட்டு கொஞ்சம் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அது மாதிரி இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணலாம். ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆனால் வச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். இன்கேஸ் செட் ஆகலை, ஆப்போசிட் ஜென்டருக்கு பிடிக்கல, எல்லாம் வந்து இன்கேஸ் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களோட லோன்லினஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட லோன்லினஸ் அந்த நீங்கள் தனியாக இருக்கிறதுன்றது வேறு, உங்களோட ரிலேஷன்ஷிப் அது பிரிஞ்சு போயிடுச்சு அதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட லோன்லினஸ் கூட சேர்த்துறதுன்றது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட எமோஷன் தான் நம்மளோட லோன்லினஸை வந்து ஓவர் ஹைப் பண்ணி ஓவராக எல்லாம் பண்ணி விட்டுருக்கோம். உங்களோட எமோஷனை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா இந்த லோன்லினஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து நினச்சி நம்மளாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அதாச்சும் வந்து நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நல்லா திங்க் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணலாம். அதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு 9 to 5 ஜாப் போகிறீங்க, அது பிடிக்கலன்னா அதை குவிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். உட்காந்து லோன்லேயே இருக்கேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இன்கேஸ் இல்லைப்பா என்கிட்ட வெல்த் இருக்குது, மணி இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் எனக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு லோன்லேயே ஃபீல் ஆகுதுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒரு சர்க்கிள் இருந்தால் உண்மையிலேயே வேல்யூவாக இருக்குன்னா உண்மையாக உங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த சர்க்கிளை க்ரியேட் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி சர்க்கிள் க்ரியேட் பண்ண முடியலனா அதை விட்டுருங்க. நீங்கள் லோன்லியாக இருக்கிறது மோர் பெட்டர் தென் அன்வான்டான பீப்புளெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறது. உங்களுக்குன்னு எது உங்கள் லைஃப்பில் செஞ்சால் உண்மையான ஒரு மீனிங்ஃபுல் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பில்ட் பண்ணுங்கள், அதில் ஒர்க் பண்ணுங்கள், அதை நோக்கி போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ உங்களோட எமோஷனை வேறு லெவல் ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களோட லோன்லினஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறேன். இந்த எமோஷனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை படிச்சிங்க. எமோஷனை பற்றி எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சுருப்பாங்க. போய் அந்த புக்கை படிங்க. ஆக்சுவலாக ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாச்சும் நான் வந்து இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரும் எனக்கு இல்லை, க்ளோஸாக யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாச்சும் அந்த க்ளோஸாக யாரும் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து பீப்புள் கூட வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், அதாச்சும் வந்து நான் அவனுக்கு வந்து தேவையான போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவன் எனக்கு தேவையான போது ஹெல்ப் பண்ணுவான், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணிப்போம், க்ளோஸாக இருப்போம், அப்பப்போ வெளியில் சுற்றுவோம், அப்பப்போ கால் பண்ணி பேசிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்றாவே இருந்தால் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வந்து எல்லாருக்கிட்டையும் பில்ட் பண்ணுங்கன்னா லோன்லினஸையும் ஓவர் கம் பண்ணலாம். நம்ம லைஃப் தேவையான விஷயத்தில் வேறு லெவலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படிலாம் பண்ணுங்கள். லோன்லினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அது தூக்கி அடிச்சு அந்த பக்கம் போடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே. பாய்.